குட் மார்னிங். கிளாஸை தொடங்கிடலாம். நேற்று மர்டர் கல்பபிள் ஹோமிசைடுன்னு பார்த்தோம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். சந்தேகம் இருந்தால் பின்னால் உள்ளது இன்றைக்குள்ள கிளாஸு கஷ்டமாக இருக்கும். கல்பபிள் ஹோமிசைடுங்கிறது ஒரு 3 கண்டிஷனுக்குள்ளே வந்தால் கல்பபிள் ஹோமிசைடு. அந்த கண்டிஷனுக்கு உள்ளே வந்ததை எடுத்து செக்ஷன் 300 4 கண்டிஷனுக்குள்ளே வந்தால் அது மர்டர் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் கல்பபிள் ஹோமிசைடில் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்து, இன்டென்ஷன் ஆஃப் காசிங் எ பாடி இன்ஜுரி, ஒன்று மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்லது மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அல்லது நான் இந்த செயலை செய்தால் ஒரு மரணம் ஏற்படும் என்ற அறிவு அப்படின்னு 299 பார்த்தோம். 300 என்ன பார்த்தோம்னா 4 கண்டிஷன். மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்லது இந்த பாடி இன்ஜுரி, இந்த காயத்தை நான் ஏற்படுத்தினால் அவர் மரணமடைவார் என்ற நோக்கம் அல்லது இந்த காயத்தை ஏற்படுத்தினால் ஒரு மரணம் ஏற்படுத்துவதற்கு இது போதுமானதாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு காயத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு ஆபத்தான செயலை அறிந்து கொண்டே செய்வது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ 299 3 கண்டிஷனுக்கு உள்ளே வந்து அது கல்பபிள் ஹோமிசைட். அதிலிருந்து செலக்ட் பண்ணி 300 உள்ள 4 கண்டிஷனுக்குள்ளே வந்தால் அது மர்டர் அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ மர்டர்னு பார்த்த பிறகு அதில் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் சொல்லுவாங்க, 5 எக்ஸப்ஷன். அதில் வந்தாங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடு தான், அது மர்டர் இல்லை அப்படின்னு வந்துடுது. நாட் அமௌண்டிங் டு மர்டர். நம்பர் 1 வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன், 2வது ப்ரைவேட் டிஃபென்ஸ், 3வது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஜஸ்டிஸ், 4வது சடன் ஃபைட் இன் த ஹீட் ஆஃப் பேஷன், இன்னொன்று ஓன் கன்சென்ட். 5 என்னென்னு சொன்னால், திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் இவனுக்கு பட்டுன்னு தலைக்கு கோபம் வந்துட்டு ஒரு வெட்டுனா இங்கே செத்துட்டான். இதான் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன். 2வது ப்ரைவேட் டிஃபென்ஸ், அவன் இவனை அடிக்க வரான், இவனுக்கு வேறு வழியே இல்லை, அவன் பெரிய அருவாள் எடுத்துகிட்டு வரான், அவன் வேறு வழியே இல்லை, வீட்டுக்குள்ளே ஓடி போய் எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான். அப்போ ப்ரைவேட் டிஃபென்ஸ், தன்னை காத்துக்கொள்ள. 3வது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஜஸ்டிஸ், நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு வேலையை பார்க்க போகிறாரு, போவையில் அவருக்கான பாதுகாப்பு அங்கே இருக்குது, அவர் அந்த எல்லையை தாண்டி ஒன்று கொன்னுட்டார் அப்படின்னு வைக்கலாம். போலீஸ்காரர் பிடிச்சிட்டு போனோம், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோம், அது அவர் டியூட்டி. ஓடுதான், வேகமாக போகிறான், பிடிக்காரு, முடியலை, ஓடிட்டான், கொன்னுட்டார். அவர் கொடுத்த எல்லையை தாண்டி ஒரு மரணத்தை ஏற்படுத்தி விட்டார். 4வது சடன் ஃபைட் இன் ஹீட் ஆஃப் பேஷன், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யார் தொடங்கினா யார் தொடங்கலான்னு இல்லை, சண்டை போடுவாங்க. சண்டை போடையில் ஒரு கோவம் வந்தது, வெட்டிட்டான், செத்துட்டான். 5வது ஓன் கன்சர்ன், தானே ஏற்றுக்கிட்டு போகிறோம். உதாரணம், நம்ம ஆஸ்பத்திரியில் சர்ஜரிக்கு போகிறோம், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உள்ளே போகிறோம், அங்கே போய் இறப்பு வந்தோன்னா இதில் வருது அப்படின்னு. இப்போ 5 விஷயங்கள் வருது. அப்போ 299 ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டில் கொண்டு வந்து 299 செலக்ட் ஆன ஐட்டம்களை, செலக்ட் ஆன மரணங்களை கல்பபிள் ஹோமிசைட்னு எடுத்துட்டு அதிலிருந்து கொண்டு போய் கொஞ்சத்தை கொண்டு போய் 300க்குள்ளே வச்சோம். இப்போ 300லேருந்து கொஞ்சம் விஷயங்கள் வெளியே போகுது. அது இந்த 5 வழியாக. 1 கிரேவ் அண்டு சடன் ப்ரொவகேஷன். நேற்று இந்த 4வது கேஸை நேற்றே சொல்லிட்டான். திடீரென்று ஏற்பட்ட செயல் காரணமாக நடக்கார் அப்படின்னு. இதில் 2 கண்டிஷன் கொடுக்காங்க. அவனுடைய தன்னை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அளவை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு ஒரு சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவகேஷன் இருக்கணும். அது யாருக்கு கொடுத்தானோ, யார் ஏற்படுத்தினானோ அவனுக்கு தான் நீ மரணம் விளைவிக்கணும், வேறு யாருக்கும் இல்லை. வேறு யாருக்கும் செய்தால் பை மிஸ்டேக்கு செய்யலாம். திடீர்னு ஏற்பட்டிருக்கணும்.
அண்ணனும் தம்பியும் சண்டை போடுவாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேரும் சண்டை போடு தான், வார்த்தைகள் மாறி போச்சு. வார்த்தைகள் மாறுனதுனால இவனுக்கு திடீர்னு கோவம் வந்துட்டு, இவனை பற்றி தப்பாக சொல்லிட்டா இவனுக்கு கோவம் வந்துட்டு, கோவம் வந்ததுனால கொல்ல போனான், அடிக்க போனான். அப்போது அங்கே சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன் செல்ஃப் கண்ட்ரோலில் கடந்து போன விஷயம் இருக்குது. அங்கே மரணத்தை இவர் கொடுக்கலாம், அவருக்குத்தான் கொடுக்கணும், பக்கத்தில் இருக்கணும் இல்லை. 2 பேரும் சண்டை போட்டு தான் சடன் கிரேவ் ப்ரொவொகேஷன். பிள்ளையை கொன்றக்கூடாது, அவன் மனைவியை கொன்றக்கூடாது. மனைவியை கொன்று அது இதில் வந்துடுது, இன்டென்ஷன் மர்டர் அப்படின்னு போயிடுது. அதுக்கு இங்கே எக்ஸப்ஷன் தரமாட்டோம். யார் ப்ரொவொகேஷன் கொடுத்தானோ அவனை கொல்லு, ஆர் எனிபடி பை மிஸ்டேக் ஆர் ஆக்சிடெண்ட். அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு அடித்து கொல்ல போகும்போது, கம்பெடுத்து அடிக்க போகும்போது அப்பா வந்து விளக்க வந்தார், அப்பா தலையில் போட்டுட்டு அப்பா இறந்துட்டார். திஸ் இஸ் பை மிஸ்டேக், பை ஆக்சிடெண்ட். அப்போ அங்கே வந்து சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன், அதனால் ஒரு சண்டை வந்தது, கொலை நடந்தது, அதில் அவர் தப்பிச்சு போனார் அப்படின்னு சொல்லலாம். இதில் சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷனில் வந்துன்னா 2 கண்டிஷன். ப்ரொவொகேஷன் இருக்கணும், அது யார் ஏற்படுத்தினாரோ அவர், அல்லது பை மிஸ்டேக்கோ ஆக்சிடெண்ட்டோ வேற ஒரு ஆள். இதில் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குன்னா, இந்த ப்ரொவொகேஷனை நீயே கேட்டு வாங்கக்கூடாது. அவர் மனைவியை பற்றி பேசினால அவர் இவரை பற்றி பேசினார், இவன் தான் ப்ரொவோகேட் பண்ணான், அவன் 2வது ப்ரொவோகேட் பண்ணான் அப்படின்னா கிடையாது. நீங்களே ஆரம்பித்து வைக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை வைக்காங்க. 2வது, த ப்ரொவோகேஷன் இஸ் நாட் கிவன் பை எனிதிங் இன் ஒபீடியன்ஸ் ஆஃப் லா. சட்டப்பூர்வமாக செய்த செயல் காரணமாக நீ ப்ரொவோகேட் ஆனியா அப்படின்னா எடுக்க மாட்டான். இவன் ஒரு 5 வருஷமாக ஒரு இடத்துல குடிசை போட்டுக்கிட்டு இருக்கான், சட்டத்துக்கு புறம்பானது. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வராரு, அதை இந்த இடத்த காலி பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லுதாரு. இவன் முடியாதுங்க, அவன் 2 போலீஸ்காரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்க ஜாமானை தூக்கி வெளியே வைக்காரு. இவன் வேகமாக போனால் வீட்டுக்குள்ளே இருக்க அருவாள் எடுத்து அந்த பப்ளிக் சர்வெண்ட்டை அடிச்சிட்டான், கொன்னுட்டான், செத்துட்டார். இப்போ திஸ் ப்ரொவொகேஷன் இஸ் பை இன்ஒபீடியன்ஸ் ஆஃப் லா. சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டிய காரணமாக எனக்கு ப்ரொவொகேட் ஆகிட்டு அதனால் நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது ப்ரொவொகேஷன் இன் ஒபீடியன்ஸ் ஆஃப் லா. இன்னொன்று ப்ரைவேட் டிஃபென்ஸ். ப்ரைவேட் டிஃபென்ஸு காரணமாக ப்ரொவொகேஷன், அதாவது இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அவனுடைய உடம்பை பாதுகாத்துக்கிட்டு அவன் ஒன்று செய்தான்னா இவன் திருப்பி செய்யக்கூடாதுங்க தான் இது. ப்ரொவொகேஷன் இஸ் நாட் கிவன் பை எனிதிங் டன் இன் லாஃபுல் எக்ஸசைஸ் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, இவன் ஒரு கம்பை தூக்கிட்டு போகிறான், அவன் ஒரு கம்பு அதை விட பெரிய கம்பை தூக்கிட்டு வந்துட்டான், அவன் பெரிய கம்பை தூக்கிட்டு வந்துட்டான், அதனால் நான் அவனை கொன்னுட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய கம்பை தூக்கிட்டு வர்றது அவனுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ். ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு வேறு செக்ஷன் 76லேருந்து 106 வரைக்கும் ஒரு 30 செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை அடுத்து பார்க்கலாம். தன்னை காத்துக்கொள்ள, அதாவது உன்னுடைய உடம்பையும் உன்னுடைய உரிமை உள்ள ப்ராப்பர்ட்டிகளையும் பாதுகாத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட்டிலேருந்து போலீஸ்கார் வர வரைக்கும் நீ காத்து நிற்க வேண்டாம், நீயே சில காரியங்களை செய்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மனநிலை சரியில்லாதவன் உங்களை கொல்லுறதுக்கு வராங்க, கொல்ல வரும்போது இல்லை போலீஸில் சொல்லியிருக்கேன் போலீஸ் வரட்டும்னு இல்லை, அந்த நிலையில் அவங்க மனநிலை சரியில்லாதவனை அடிக்கவோ கொல்லவோ உங்களுக்கு உரிமையை செக்ஷனில் கொடுக்கு. அல்லது வேற ஒருத்தன் கொல்ல வரான்னா நீ அவனுக்கு முன்னால் ஒன்றை காத்துக்கிடுறதுக்கு நீ கொல்லலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு இங்கே ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்காங்க, ப்ரைவேட் டிஃபென்ஸ். அதை பின்னால் அடுத்த ஒரு எக்ஸப்ஷனாக பார்க்க போகிறோம். இப்படி உள்ள சூழ்நிலையில் ப்ரொவொகேஷன் வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸு காரணம் ப்ரொவொகேஷன் ஆன அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்காங்க. இது ஒரு உதாரணம், எக்ஸு ப்ரொவொகேட் பண்ணான்னா எக்ஸை தான் கொல்லணும், எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க அவனுடைய குழந்தையே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவோம். 4வது கேஸு நேற்று பார்த்துருந்தோம், அதில் இந்த ரூல்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துட்டாங்க. ப்ரொவொகேஷன் இந்த இதில் மட்டும்தான் சொல்லியிருக்கு, அந்த ப்ரொவொகேஷன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. டிசீஸ் மஸ்ட் ஹவ் பீன் கிவன் த ப்ரொவொகேஷன், யார் இறந்தாரோ அவர் ப்ரொவொகேஷன் கொடுத்துருக்கணும் செக்ஷனில். அது இல்லாமல் மிஸ்டேக்கு ஆக்சிடெண்ட்டாக கூட இதில் எடுத்துக்கிட்டான். ப்ரொவொகேஷன் மஸ்ட் பி கிரேவ்
சடன், ரொம்ப ஆழமானது, ரொம்ப மோசமான ப்ரொவோகேஷன். ஒருவனுடைய தாயை பழித்தால் அவனுக்கு திடீர்னு கோபம் வரும். இல்லை அவனு அறியாத செயல்களை, இல்லாத செயல்களை அவனை பற்றி மோசமாக சொன்னால் ஒரு வேளை கோபம் வரலாம். அது யார் எப்படிங்கிற பொறுத்து. அதுக்காக தான் அளவுகள் வச்சுருக்காங்க. ஒரு ரீசனபிள் இந்த வார்த்தையை சொன்னால் ப்ரொவோகேட் ஆவாரா இல்லையா, அதுதான் அளவுகோல். அப்போ ஒரு கிரேவ் அண்ட் சடன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதன் காரணமாக அவர் தன்னிலை இழக்க வேண்டும், செல்ஃப் கண்ட்ரோலை இழக்க வேண்டும். இதன் காரணமாக 5வது கண்டிஷன், அந்த கொலை அவர் தன்னிலை இழந்த சமயத்தில் நடந்திருக்கணும். 2 பேரும் சடன் கிரேவ் ப்ரொவோகேஷன். வீட்டில் படுத்தார், தூங்கினார், இல்லை தூக்கம் வரல, படுத்து யோசித்துக்கிட்டே இருந்தார். அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், அவன் என்ன இப்படி சொல்லிட்டான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு அருவாள் எடுத்தார், கடையில் போய் நல்லா தீட்டி வாங்கினார். ரொம்ப கூர்மையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கு பிறகு அவனை போய் வெட்டுதாருன்னு அங்கே சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் இல்லை, ஏன்னா கூல் டவுன் பீரியட் இருக்காங்க. அந்த மர்டர் நடக்குது, அந்த கொலை நடக்குது. அவர் சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் காரணமாக அவருடைய தன்னிலை இழந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டும். அது அவரை தான் கொண்டிருக்கணும், அல்லது பை மிஸ்டேக் யாரையும் கொல்லலாம். இது ஒரு 6 கண்டிஷன் 4வது கேஸில் சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பிரின்சிபலும் கொடுத்துருவாங்க. ஒரு ரீசனபிள் மேன் அதை கேட்டால் சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் ஆவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தியாவில் வார்த்தைகளும் சில செய்கைகளுமே ப்ரொவோகேஷன் ஆகும். ஏதாவது சில வார்த்தைகளை சொன்னால் அவன் ஆகத்தான் செய்வான். A mental background created by the previous act of the victim may also be taken into consideration. அது அன்னைக்கு செய்தது மட்டும் இல்லை, அது ஏற்கனவே மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை டக்குன்னு அவனை சூடாக்கிடும், தலையில் ஏறி அவனோட செல்ஃப் கண்ட்ரோல் போச்சு. அப்போ பின்னால் உள்ள விஷயங்களையும் கோர்ட்டுகள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க. கொஞ்ச காலமாகவே இவன் மனைவியை பற்றி அவன் பக்கத்து ஊர்களில் சொல்லிக்கிட்டு இருக்கான், பக்கத்து வீடுகளில் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவனுக்கு செய்தி வந்திருக்கு. இவனுக்கு தெரியலை அவன் ஒய்ஃபு மோசமானவப்பா அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிட்டான், இவனுக்கு தெரியலை. திடீர்னு ஒரு நாள் அவன் முன்னால் அவன் ஒய்ஃபை பற்றி தெரியாதா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஒய்ஃபை பற்றி தெரியாதான்னு தான் கேட்டிருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வார்த்தையும் கூட ப்ரொவோகேட் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே இவனுக்கு செய்தி வந்திருக்கு, அவன் இவனுடைய மனைவியை பற்றி தவறாக பேசுகிறான்னு. அப்போ அது அவன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் ஒரு வார்த்தை சொல்ல அவனுடைய சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன். 4வது கண்டிஷன், இந்த அடி உழுது, கொலை உழுது அந்த சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷனோட எஃபெக்ட் இருக்கும்போது அது கூல் டவுன் ஆன பிறகு ஆகக்கூடாது. நாலாவது கேஸு நேற்று பார்த்துட்டோம். இதோட சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் முடிஞ்சு போச்சு. இனி ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி. ஒருவனுடைய ப்ரைவேட் டிஃபென்ஸுன்னு 76லேருந்து 106 வரை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தன்னை காத்துக்கொள்ள சில சமயங்களில் ஈவன் டெத்தே வரலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் சில சமயத்தில் என்னவா எக்ஸீட்ஸ் த பவர். திருட வந்திருக்கான் வீட்டில், உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் காப்பாற்றிக்கிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. திருடனை பிடிக்கலாம், பிடிச்சி வச்சு கெட்டலாம், கெட்டி வச்சு அடிக்கலாம். அதுக்கு பதிலாக திருடனை நீங்கள் கொன்னுட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் அடித்த அடியில் அவன் இறந்துட்டான். நவ் யூ ஹாவ் எக்ஸீடட் த பவர் கிவன் டு யூ பை லா. லா நமக்கு என்ன பவர் கொடுத்துருக்கு? நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து கொள்ளணும், அதுக்கு தேவையான விஷயத்தை நீ செய்துக்கோ. ஒரு திருடன் வந்தான்னா அவன் உள்ளே வந்ததுலேருந்து அவனை விரட்டுத வரைக்கும் நமக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸுக்குள்ளே உரிமை இருக்குது. அவர் உள்ளே வந்த சமயத்தில் சத்தம் கேட்கு வீட்டுக்குள்ளே, அப்போவே நமக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்தாச்சு. நம்ம என்ன ஏற்பாடு பண்ணாலும் நம்மளுடைய சொத்துக்களை பாதுகாக்க செய்யலாம். அவர் வீட்டை விட்டு ஓடுத வரைக்கும் அந்த உரிமை இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கான், உள்ள ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், பிடிச்சிக்கிட்டோம், கூட 4 பேரை கூட்டி வச்சு நல்லா அடித்தோம், அடிக்கலாம்.
தன் சொத்தை பாதுகாத்து கொள்ள. அங்கே ஒரு கொலை நடந்ததுன்னா எக்ஸீஸ் அத்தாரிட்டி. அப்போ அது ஒரு கொலை செய்ய வேண்டும் என்று இன்டென்ஷனாக செய்தோன்னு 300க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க போலீஸ். ப்ராசிக்யூஷனில் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த அடி அடித்தா இவன் இறந்துருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த அடி அடிச்சிருக்காங்க, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். அவன் அதில் நீங்கள் இந்த நான் அடித்தேன் உண்மைதான், எனக்கு இன்டென்ஷன் இருந்தது உண்மைதான் அப்படின்னு நான் ப்ரைவேட் டிஃபென்ஸில் ஆக்ட் பண்ணும்போது அடித்தேன், நான் என்னோடய பவரை விட தாண்டி போயிட்டேன் அப்படின்னு இதில் கொண்டு வரணும். இதுக்கு என்ன கண்டிஷன்? குட் ஃபெய்த். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கத்தான் செய்தோம். எக்ஸ் இஸ் த பவர் கிவன் பை லா. நமக்கு லா நம்மளுடைய சொத்தை பாதுகாக்கத்தான் இருக்குது. அங்கே அடுத்தவனை கொலை செய்ததுக்கு சட்டம் நமக்கு உரிமை தரலை. ஆனால் நம்ம நடந்துக்கிட்டோம். அப்படி நடந்ததுனால அங்கே ஒரு மரணம் ஏற்பட்டது. இது முன்னால் நமக்கு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. அவனுக்கு கொலை செய்யணும் அப்படின்னு இன்டென்ஷன் இல்லை, ஏற்கனவே ஏற்பாடு இல்லை, ஏற்கனவே கத்தியை வாங்கி வச்சுருக்கோம், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இதோடு இருக்கலாம். இதில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. குதிரை சவுக்கால் ஒருத்தன் அடிக்க வந்தார். குதிரை சவுக்கால் அடிக்க வந்தாருன்னா உடனே இவன் ஓடி போனால் வீட்டுக்குள்ளே துப்பாக்கி எடுத்தான், சுட்டான். A draws out the pistol, persisted on assault. A believing in good faith that he can by no other means prevent himself from being beaten with that. குதிரை சவுக்கு எடுக்காரு, அடிக்க வராரு, அவர் திரும்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கார். இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு, துப்பாக்கியை காட்டுதார், இருந்தாலும் அடிக்க வரான். அப்போ இவர் நினைக்காரு நம்ம இவனை சுட்டால் ஒழிய நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சுட்டுட்டார். இங்கே A has not committed murder but he committed culpable homicide. மரணத்தை ஏற்படுத்தினார் 299. 300ல் இன்டென்ஷன் இருந்தது கொல்லணும்னு, ஆனால் எக்ஸப்ஷன் வழி வரதுனால அவர் கல்பபிள் ஹோமிசைட் தான் செய்தார் அப்படின்னு. ஒரு கேஸு அர்ஜுன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இவன் போய் பெரிய கம்புகள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, கத்தி எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். அங்கே இருந்தவனை அடித்தான். அடிச்சுட்டு மனைவி தடுக்க வந்து அவங்களையும் அடித்தாங்க, எல்லாம் வந்தான். அப்புறம் நான் இது செல்ஃப் டிஃபென்ஸு, எங்களுக்குள்ளே சண்டை வந்தது, அவரும் கம்பு வச்சுருந்தார், நானும் கம்பு வச்சுருந்தேன், அடிஞ்சேன் அப்படின்னா. நீ போகும்போதே இவ்வளவு ஆபத்தான விஷயங்களோடு நீங்கள் போயிருக்கீங்க, வெப்பன்ஸோடு போயிருக்கீங்க, இது ப்ரீ பிளான்டு டெலிபரேட்டு, அதனால் இதில் உங்களை சேர்க்க மாட்டேன், இந்த எக்ஸப்ஷனுக்குள்ளே வரமாட்டீங்கன்னு இந்த கேஸில் சொல்லுவாங்க. அப்படி ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு சொன்னாலும் அங்கே குட் ஃபெய்த்து என்னோடய லெவலை விட நான் அதிகமாக தாண்டலை, ரொம்ப தாண்டலை, இவ்வளோ தான் தாண்டினேன், என்னை காப்பாற்றிக்கிட்டதுக்கு வேறு வழியே இல்லை, அதனால் செய்தான்னு சொல்லணும். குதிரை சவுக்கால் அடிக்க வந்தார், நான் துப்பாக்கி எடுத்து காட்டினேன், அதுக்கு பிறகும் அடிக்க வந்தார், அதனால தான் சுட்டேன்னு அங்கே சொன்னதுனால தான் அது மர்டர் இல்லை, கல்பபிள் ஹோமிசைட் இந்த எக்ஸப்ஷனுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு தாங்க. அடுத்தது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஜஸ்டிஸ். த அஃபண்டர் இஸ் ஏ பப்ளிக் சர்வெண்ட் எய்டிங் பப்ளிக் சர்வெண்ட். அவர் பப்ளிக் சர்வெண்ட்டு அல்லது அவருக்கு உதவி பண்ணுதார், பொது நீதிக்காக உபயோகிக்கார், அதில் அவருக்கு சட்டத்துக்காக கொடுக்கப்பட்ட உரிமையை கொஞ்சம் தாண்டி ஒரு மரணத்தை சம்பவித்து. குட் ஃபெய்த் believes to be lawful and necessary for the due discharge of his duty as a public servant and without illful towards a person whose death it is concerned. யாரை கொலை செய்தாரோ அவர் மேலே வெறுப்பு இல்லை இவருக்கு. இது ஒரு பப்ளிக் சர்வெண்ட், பொது ஊழியர். அவர் குட் ஃபெய்த், அவர் நினைக்காரு நம்ம சட்டப்பூர்வமாக இதை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கார், அதனால் அதை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். In good faith, discharge of his duty as a public servant without ill will towards the person whose death is caused. தப்பிச்சு ஓடுதார், பிடிக்க முடியலை, விரட்டிக்கிட்டே போனால் ரொம்ப தூரம். அவன் அங்கேருந்து 4 பேரை கூட்டிகிட்டு வந்து இவனை கொல்லுறதுக்கு வராங்க. அப்போ இவர் துப்பாக்கி வச்சு சுட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய டியூட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விட கொஞ்சம் தாண்டிட்டார். துப்பாக்கி வச்சு சுடணுன்னா இவர் பெர்மிஷன் கொடுத்துருக்கணும், இவர் சுட்டிருக்கணும். இவர் அப்படி இல்லாமலே சுட்டுட்டார், தாண்டிட்டார்.
குயின் எம்பரஸ் வர்சஸ் சுப்பாநாயக், 2 பேர் நிலத்தில் தகராறு, அறுவடை செய்ததில் தகராறு. போலீஸ்காரர் ஒருத்தர் துப்பாக்கியோட 2 பேர் போகிறாங்க. ஒரு சைடுக்கு அவங்க சப்போர்ட்டு. கொஞ்சம் கூலிக்காரங்கெல்லாம் எல்லாம் அறுக்காரங்கப்பா, அறுவடை செய்தவங்கெல்லாம் விரட்டுதாங்க, போயிட்டாங்க. போனவங்கள அந்த நிலத்துக்காரரையே வா வந்து அறுத்துதா அப்படின்னு அவனை திரும்ப போய் கூப்பிடுதார். நிலத்துக்காரராக போலீஸ்காரர் சுட்டுட்டார். அப்போது அந்த கேஸில் இட் இஸ் நாட் அ குட் ஃபெய்த்து, உனக்கு அங்கே துப்பாக்கி வச்சு சுட வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு. முதல்ல என்ன செய்தாங்க, வானத்தை நோக்கி சுட்டாங்க. கொஞ்சம் பேர் ஓடினவனை நிலத்துக்காரன் போய் திருப்பி கூட்டிகிட்டு வராங்க. திருப்பி கூட்டிகிட்டு வரவும் திரும்ப அந்த கூட்டிகிட்டு வரவனை அவனை நேராக பார்த்து போலீஸ்காரர் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டார். அது குட் ஃபெய்த் இல்லைன்னா அது இந்த எக்ஸப்ஷனுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டான். சடன் ஃபைட் இன் ஹீட் ஆஃப் பேஷன், கோவத்தில் 2 பேர் சண்டை போட்டுதான். சண்டை போடையில் ஒருத்தன் கொன்னுட்டான். முன்னால் இப்படி கொலை பண்ணணுன்னு பிளான் ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் உள்ள கோவத்தில் செய்தாங்க. யாரும் அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்கலை, குரியல் மேனராக இல்லை. 2 பேரும் இருந்தது, 2 பேரும் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டையில் அவன் இவனும் ஆளுக்கு ஒரு அருவாள் எடுத்தான், இவன் கம்பு எடுத்தான், அவன் அருவாள் எடுத்தான், கத்தி எடுத்தான், செத்துட்டாங்க ஒரு ஆள். இது யார் சண்டையை தொடங்கினா எப்படி சண்டை வந்ததுங்க இல்லை, சண்டையில் கோவத்தில் ஒரு ஆளை வெட்டிட்டாங்க. முன்ன கூட்டி அவங்களுக்கு ஒரு ஆளை கொல்லணும்னு இல்லை. ஆனால் கொடூரமாகவும் கொலை செய்யலை. அடித்த அடியில் தலையில் அடித்தார், கீழே விழுந்துட்டார், அவ்வளோதான். இல்லாட்டா ஒரு கத்தி எடுத்து ஒரு குத்துனார், கீழே விழுந்துட்டார். கீழே கத்தியை விட்டு கீழே விழுந்த பிறகு அவன் 20 இடத்துல மேலையும் குத்திக்கிட்டே இருக்கான்னா இதுக்குள்ளே வர முடியாது. கொடூரமான கொலை இல்லை, அன்யூசுவல் மேனரில் கொலை இல்லை, சாதாரண கொலை. 2 பேர் சண்டை போட்டான், சண்டை போட்டுறதில் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா ஒரு எக்ஸப்ஷனாக எடுத்துக்கலாம். என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கணும், வித்தவுட் ப்ரீ மெடிடேஷன், முன்கூட்டி பிளான் இல்லை, திடீரென்று ஏற்பட்ட சண்டை, அந்த குற்றம் செய்தவர் தன்னுடைய பொசிஷனை அன்டியூ அட்வான்டேஜோ அல்லது கொடூரமாகவோ கொலை செய்யலாம். இப்போ அவனை வெட்டிட்டோங்கிறதுனால கீழே உட்காந்து அவனை திரும்ப கொத்திக்கிட்டு இருக்கலாம், அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்கலாம். அவன் சின்ன கம்பை வச்சு அடிக்க வந்தான்னா இவன் ஓடி போய் வந்து அருவாளை வச்சு எடுத்து அடிக்கலை. சின்ன கம்புன்னா இவர் வேணால் பெரிய கம்பு எடுத்துக்கலாம். அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்து கொலை பண்ணலை, கொடூரமாக கொலை பண்ணலாங்கிறது 3வது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் முன்னால் தயாரிப்பு ஒன்றும் இல்லை, 2வது திடீரென ஏற்பட்டது சண்டை, 3வது அதிகப்படியான அளவு இவர் உரிமை எடுத்து கொலை செய்யலை அல்லது கொடூரமாக செய்யலை, வழக்கத்துக்கு விரோதமாக செய்யலை, ஒரு கோபத்தில் என்ன அடித்தானோ அதுதான். 4வது யார் சண்டை போட்டானோ அவன் கொன்று இருக்கணும். இந்த 4 தான். இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, யார் சண்டையை தொடங்கினான்னு இல்லை, சண்டையை தொடங்கினவன் ஒருத்தனாக இருக்கும், அடிபட்டவன் ஒருத்தனாக இருக்கும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஃபைட்டுன்னா என்ன, 2 பேர் சண்டை போடுவது, 2 பேர் சண்டை போடையில் ஒருத்தர் இறந்துட்டார். அந்த ஒருத்தர் இவங்க கோபம் காரணமாக எடுத்துட்டாங்க, அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்காமல் சாதாரணமான வழியில் அது கொலையாக நடந்திருக்கு அப்படிங்கிற வந்திருக்கு. இனி 5வது ஓன் கன்சர்ன்டு. 18 வயசுக்கு மேனவன் தன்னோட ஓன் கன்சர்ன்டு காரணமாக இறந்துருந்தாங்கன்னா இதுக்குள்ளே வராது, நம்ம எக்ஸப்ஷனில் எடுத்துக்கலாம், மர்டர்னு இல்லை. உதாரணம் 2 பேர் குத்துச்சண்டை போகிறாங்க, வட்ட இடத்துல ஒரு இடத்துல இறந்துட்டார். அல்லது 2 பேர் வாழ்ச்சண்டைன்னு ஒரு சண்டை, கூரான ஆயுதங்களை வச்சு சண்டையிடக்கூடியது, அதில் சண்டை போடும்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்துடலாம். கன்சர்ன்டு, அந்த விளையாட்டுக்கு போகும்போதே கன்சர்ன்டு இருக்குது. அம்பலத்தில் அசனார் வர்சஸ் அன்னோன்னு 1956 கேஸு. இது எப்படின்னு சொன்னால், ஒய்ஃபை உன் வீட்டுக்கு போ அப்படின்னு இருக்கான். அவன் உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டு அப்படியெல்லாம் போக மாட்டான், அப்படின்னா என்ன வேணால் கொன்று நான் அங்கே தான் இருப்பான், நீ வேணால் கொலை பண்ணிக்கோ என்ன அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் உடனே பேனை எடுத்தான், கழுத்தை வெட்டிட்டான், கொன்னுட்டான். சத்தம் போட்டிருக்கா, கழுத்தில் வாயில் துணியை வச்சுருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச பிறகு பிள்ளையை தூக்கிட்டு இவன் அப்பாவுக்கு போயிட்டான். இதுக்கு பிறகு அவன் மர்டர் தான், இவன் மனப்பூர்வம் கழுத்தை வெட்டுனா, அவன்
சத்தம் போட்டான்னு வாயில் துணியை திரிச்சான். ஒரு இன்டென்ஷனல் மர்டர்னு வரையில் அவர் வந்து என்ன கண்டென்ஷன் கொடுக்காரு, ஐயா அப்படி இல்லை, இது நான் அவள் என்னை கொல்றேன்னு சொன்னால் வித்து கன்சர்ன் தான் நான் கொன்னேன் அப்படிங்க, இதெல்லாம் முடியாத போ அப்படின்னு சொல்லிடுறான். நீ செய்தது எக்ஸப்ஷனுக்குள்ளே வராது. அந்த கன்சென்ட் வந்து சாதாரண கன்சென்ட்டாக இருக்கும். என் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேங்கிறது ஒரு கண்டிஷனல் அன்கண்டிஷனல் இல்லை. இப்போ நம்ம டாக்டருக்கு எழுதி கொடுக்கோம் சர்ஜரிக்கு, அது அன்கண்டிஷனல். நம்ம நல்லதுக்காக அவங்க செய்தாங்க, அங்கே மரணம் ஏற்பட்டாலும் நாங்கள் டாக்டரை நீங்கள் கொலையாளின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதா இந்த விஷயத்தில் கன்சென்ட் சொல்லலாம். இப்போ நம்ம 300 உள்ள 5 எக்ஸப்ஷன் முடிச்சிருக்கோம். ஒரு மரணத்தை பார்க்கோம். மரணம் 299 உள்ள 3 கண்டிஷனில் வருது. கண்டிஷனில் வந்து அது கல்பபிள் ஹோமிசைட். கல்பபிள் ஹோமிசைடில் வந்த விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கல்பபிள் ஹோமிசைடை மட்டும் மரணத்துக்குள்ளே வருமானு பார்க்கறது, கொலைக்குள்ளே வருமானு பார்க்கறதுக்கு 300க்குள்ளே போகும். அங்கே 4 கண்டிஷன் இருக்குது. 4 கண்டிஷனும் ரைட்டு, 4ல் 1 வந்துட்டு அப்படின்னா அதை மரணம்னு முடிவு பண்ணணும். மரணம்னு முடிவு பண்ண பிறகு அதில் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனில் வருமானு பார்க்கும்போது 5 எக்ஸப்ஷன் இங்கே இருக்குது. இதில் சந்தேகம் கேளுங்க, கேட்ட பிறகு அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். நல்லா புரிஞ்சுட்டு இனி உள்ளதெல்லாம் வேகமாக போயிடலாம், ஒன்றும் இல்லை. இனி செக்ஷன் 301, culpable homicide by causing death of a person other than person whose death is intended. இவர் இன்டென்ஷன்களை ஒரு ஆளை கொல்லுதுக்கு, ஆனால் கொன்னது வேற ஒரு ஆளை. அப்போ என்னன்னா இந்த இன்டென்ஷன் டு கில்லை மாற்றி அவரை கொல்லுவதுக்கு தான் இவருக்கு இன்டென்ஷன் இருந்ததுன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மலிஸ் ஆர் டிரான்ஸ்மிக்ரேஷன் ஆஃப் மோட்டிவ். இவரை கொல்லணுங்க மோட்டிவ் மாற்றிட்டு அவரை கொடுத்துரும். இப்போது நிற்காரு, ஏயை கொல்லணுன்னு துப்பாக்கி வச்சு சுடுதார். ஏயை கொல்ல வேண்டும் என்பது இன்டென்ஷன். ஏயை கொல்லதுக்காக துப்பாக்கி எடுத்தார், சுட்டார். அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஒதுங்கிட்டார். அது பக்கத்தில் என்ன ஒய்ஃபு மேலே பட்டுட்டு இவர் கொல்லணும் வேண்டும் என்று இன்டென்ஷன் இருந்தது, நோக்கம் இருந்தது ஏயை கொல்ல வேண்டும் என்று. அதுக்கு பதிலாக ஏயுடைய மனைவி கொல்லப்பட்டார். அப்போ ஏயை தான் கொல்லணும்னு நினச்சேன், இது எனக்கு கொல்லணும்னு மனசு இல்லை, என் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்கள கொல்லணும்னு நினச்சேன்னு நான் எடுத்து உனக்கு தண்டனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். If a person by doing anything which he intends or knows to be likely to cause death, ஒரு மரணம் விளைவிக்கும் என்று தெரிந்து கொண்டு செய்த செயல் அல்லது அறிந்து கொண்டு செய்த செயல், அவர் culpable homicide by causing death of any other person, அவர் அல்லாது வேறொருவரை மரணம் ஏற்படுத்தினால், whose death he neither intends nor knows himself to be likely to cause. வேற யாராவது மரணத்தை ஏற்படுத்தினா இந்த இன்டென்ஷன் அவருக்கு மரணம் ஏற்படுத்துறது போல எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கான். இவருக்குள்ள இன்டென்ஷன் அங்கே போயிடுது. இந்த இன்டென்ஷனை எடுத்து நம்ம அவரைத்தான் கொல்லன்னு இன்டென்ஷனோட செய்தார்னு நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். ஏயை கொல்ல நினச்சாரு, பதிலுக்கு சி கொண்டுட்டார். இந்த இன்டென்ஷன் டுக்கு சி இவருக்கு இல்லை. ஆனால் லா என்ன செய்து, சட்டம் என்ன செய்து, நீ அவரைத்தான் கொல்லன்னு இதை செய்த அப்படின்னு சொல்லி 304 எடுத்திருக்கோம். என்ன, எனிதிங் விச் இன்டென்ஸ் ஆர் நோஸ் லைக்லி டு காஸ் டெத். அவர் செய்யும்போது, செயல் செய்யும்போது, நான் இதை செய்தால் ஒரு மரணம் விளையும், மரணம் சம்பவிக்கும், அல்லது ஒரு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கம், அதன் காரணமாக ஒருவரை கொல்லுவதற்கு முயற்சிக்கிறார், வேறொருவர் இறக்கிறார் என்றால் இவருக்கு செய்த அதே இன்டென்ஷன், அவரை கொல்லத்தான் இவர் இன்டென்ஷன் இருந்ததுன்னு எடுத்துக்கிடுதவங்கிறது ஒன்று.
ராஜ்பீர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில் ஒருத்தரை கொல்ல நினச்சான், கடையில் இருக்கவனை. கடைக்கு வந்த ஜாமான் அவங்க வந்த பிள்ளைங்களை கொன்னுட்டான். கீழ்கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட் வந்து அங்கே இன்டென்ஷன் இல்லை, அதனால் இது கொலை இல்லை, ஆக்சிடெண்டல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் செக்ஷன் 301 என்ன சொல்லியிருக்கு, இவனை கொல்லன்னு நினச்சி அதுக்கு பதிலாக வேற ஒருவனை கொன்னுட்டாங்கன்னா அங்கே அந்த இன்டென்ஷனை நீ அவங்கள கொல்லணும்னு வச்சுருந்தாங்கன்னு மாற்றிக்கிடணும் அப்படின்னு 301 வச்சாங்க. அடுத்தது பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். 3 விதமான பனிஷ்மெண்ட் இருக்குது. 302 ஒரு பனிஷ்மெண்ட்டு, 304 2 வகையான பனிஷ்மெண்ட்டு. 302 பனிஷ்மெண்ட் என்ன வரும்னா, எது கொலைன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அவங்களுக்கு தண்டனை. whoever commits murder shall be punished with death or imprisonment of life or shall be liable to fine. நம்ம 299 கொண்டு வந்து 300 பார்த்து அதில் இன்டென்ஷன் இருக்குது, இல்லாட்ட அவன் நாலேஜ் இருக்குது, அப்படி தான் கொண்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு மர்டர்னு முடிவு பண்ணிட்டோம். அது 5 விதமான எக்ஸப்ஷனுக்குள்ளேயும் வரல, அது மர்டர். அந்த மர்டர் இருந்ததுன்னா அவருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. மரண தண்டனைங்கிறது ஒரு 7 இடங்களில் கொஞ்சம் முக்கியமானதுக்கு மட்டும்தான் மரண தண்டனை வச்சுருக்காங்க. அப்படியே இருந்தாலும் மரண தண்டனை வந்து நிறைய கொடுக்கறதில்ல. கொடுத்தாலும் அவர் ஒவ்வொரு கோர்ட்டுக்காக போவார். சுப்ரீம் கோர்ட்டில் போவார், அங்கே 10 வருஷம் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பிறகு பிரசிடெண்ட்டுக்கு போய் எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்பார். அது ஒரு 10 வருஷம் கிடக்கும். அப்போதைக்கு அவன் ஆயிலே முடிஞ்சு போகும். அல்லது ஆயிலே முடியலைன்னாலும் அவர் சுப்ரீம் பிரசிடெண்ட்டு எஸ் இவனை தூக்கில் போட வேண்டியதான அப்பவும் சொல்லிட்டாலும் அவன் திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஐயா ஒரு 10 வருஷமாக என்னை பற்றி முடிவே பண்ணலை, அந்த மன உளைச்சலில் இருந்து, அதனால் இதே போதும், எனக்கு தூக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லி தப்பிச்சு போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப ரேராக தான் கொடுக்காங்க. இதுலேயும் ஒரு 7 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களுக்கு மரண தண்டனை கொடுக்காங்க, மர்டர் கொடுக்காங்க. சின்ன குழந்தைய தற்கொலை பண்ண வச்சா, அபட்டிங் சூசைட் ஆஃப் எ மைனர் இன்சேன் பர்சன், இன்டாக்சிகேட்டட் பர்சன், டெக்காய்டி, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குது. இது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி உண்டான்னு பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த பச்சன் சிங்குங்க ஒரு கேஸில் தான் இந்த இதில் பற்றி நிறைய பேசுகிறாங்க. அந்த தீர்ப்பை வாசிங்க. பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் உங்களுக்கு கொடுத்த நோட்ஸில் இருக்கும். அந்த டெத்து சென்டென்ஸை பற்றி பொதுவாகவே நிறைய சொல்லுவாங்க. சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த தீர்ப்பில் என்ன பார்க்கணுன்னா, ஒன்று க்ரைமை பற்றி பார்க்கணும், ஒன்று கிரிமினலை பற்றி பார்க்கணுங்க. க்ரைமை பற்றி பார்க்கணுன்னா அது அந்த குற்றம் எவ்வாறு செய்யப்பட்டது, எப்படி ஆயுதத்தை கொண்டு போனான், அந்த ஆளை எப்படி கொன்னான், சித்திரவதை பண்ணான், ஒரு சின்ன குழந்தை அவன் நம்பி ஏமாற்றி கொண்டு போய் அந்த சின்ன குழந்தையை சித்திரவதை பண்ணான், இல்லை இந்த 4 வயசு பிள்ளைய பயங்காட்டி அதை பலவந்தப்படுத்தினான். அப்படி க்ரைம் எப்படின்னு பார்க்கணுங்கிறது ஒரு கண்டிஷன். இன்னொன்று இந்த கிரிமினல் அவன் எப்படி ஆள், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, தடையாக செய்திருக்கானா இல்லை இதே செய்தானா, இதெல்லாம் பார்த்துட்டு இதையும் ஒரு பேலன்ஸில் வச்சு நிறுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றம் எவ்வாறு செய்யப்பட்டது, குற்றவாளி எப்படிப்பட்டவர், க்ரைம் அண்டு கிரிமினல் ரெண்டையும் வெய் பண்ணணும். வெய் பண்ணிவிட்டு ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு. க்ரைம் வந்து ரொம்ப மோசமாக ஒன்றும் செய்யலை, ஏதோ அவசரத்தில் செய்துட்டான், இவன் இதுக்கு முன்னால் ரெக்கார்டு இல்லைன்னா அது பரவாயில்ல. அது அக்ரவேட்டிங் ஃபேக்டர் வந்து கிரிமினல்ஸ், மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் வந்து அந்த கிரிமினல், அக்ரவேட்டிங் ஃபேக்டர் வந்து க்ரைம். மோசமான நிலையில் செய்யப்பட்ட குற்றமான தண்டனை கூடும். இவன் அப்படி இல்லை, நல்ல ஆள் தான், ஏதோ அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு செய்துட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தால் குறையும். அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். இதை பார்த்துட்டு என்ன செய்யணும்னா தண்டனை கொடுக்கும். அதில் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற 2 கண்டிஷன் கொடுக்காங்க. The death sentence ought not to be done except in the rarest of rare cases. அரிதிலும் அரிதான விஷயங்களுக்கு மட்டும். When alternative options unquestionably foreclosed.
வேறு தண்டனை கொடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இது வழக்கு அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கேஸில் சொல்லுவாங்க. அதில் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் என்ன, இது என்னங்கிறத பெரிய டிஸ்கஷன் இருக்குது. அதுக்கு பின்னால் மச்சி சிங்க வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அந்த கேஸை ரெஃபர் பண்ணி இந்த கேஸில் அதையும் விட கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் பெனால்ட்டி ஆஃப் டெத் நீட் நாட் பி இன்ஃப்ளிக்டட் எக்ஸப்ட் இன் கிரேவஸ்ட் கேசஸ் இன் எக்ஸ்ட்ரீம் கல்பபிலிட்டி. ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். பிஃபோர் ஆப்டிங் ஃபார் டெத் சென்டென்ஸு சர்க்கம்ஸ்டான்சஸை பாருங்கள், அவன் என்ன சூழ்நிலை, அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சொல்லுதாங்க. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் த ரூல், டெத் சென்டென்ஸ் இஸ் எ எக்ஸப்ஷன். அங்கே டெத்து அண்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சொன்னால் கூட ஆஸ் எ மேட்ரு ஆஃப் ரூல் மர்டரா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அதில் ரொம்ப செலக்டிவாக ஒரு எக்ஸப்ஷனல் கேஸில் மட்டும்தான் நீங்கள் டெத் சென்டென்ஸு கொடுக்க முடியும் அப்படிங்க. இதில் தான் ரெண்டு கேள்வியை கேளுங்க. இஸ் தேர் சம்திங் அன்காமன் அபவுட் த கிரைம் விச் ரெண்டர்ஸ் சென்டென்ஸ் இன்அடிக்குவேட்? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சென்டென்ஸு போதுமானதல்ல என்று சொல்லக்கூடிய அளவில் அங்கு ஏதாவது விஷயம் இருக்கா? இஸ் தேர் எனிதிங் சம்திங் அன்காமன், போதுமானதல்ல என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய அளவில் அங்கே என்னதாவது இருக்கா? இஸ் தேர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் கிரைம் சச் தட் தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் பட் டு இம்போஸ் டெத் சென்டென்ஸ் ஈவன் ஆஃப்டர் அக்கார்டிங் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் டு தி மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்? அவனுக்கு சாதகமான உள்ள விஷயங்களை எடுத்தால் கூட அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணுங்க சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டுட்டு நீங்கள் லைஃப் சென்டென்ஸை கொடுங்க அப்படிங்கிற கொடுக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த ரெண்டையும் படித்து பாருங்கள். நிறைய இடங்களில் பிறகு ஒவ்வொரு கேஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களில் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு இவனுக்கு வயசு ரொம்ப குறை, அதனால் இவனை மரண தண்டனை வேண்டாம். கார்வில் சிங் அலியாஸ் காலா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், மல்டிபிள் விக்டம், 4 பேரை கொண்டு இருக்கான், 2 சின்ன பிள்ளை. இருந்தாலும் இவன் வயசு 34 தான், கிரிமினல் ரெக்கார்டு ஒன்றும் இல்லை, அதனால் தண்டனை வேண்டாம் அப்படிங்க. ஒன்று மிட்டிகேட்டிங் ஃபேக்டரில் பல விஷயங்கள் வரும். வயசுக்கு வர அதனால் அவனுக்கு தண்டனை வேண்டாம். பாசிபிலிட்டி ஆஃப் ரிஃபார்ம், அவன் மாறிக்கிடுவான் பெரிய சூழ்நிலையில். நல்ல குடும்பத்து பையன் தான் ஒருத்தன், இப்படி வந்துட்டான், அவன் ரிஃபார்மேஷன் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அங்கே ஆயுள் தண்டனை கொடுக்காங்க. அசோக் தெபர்மா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் திரிபுரா, ஒரு தீவிரவாத கூட்டம், அங்கே ஒரு கொலை பண்ணாங்க, அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்க மலைவாசிகள், நம்மளாம் அங்கே போய் குடியேறும்போது நம்ம மேலே ஒரு கோபம் இருக்குது, நம்மளை அழிக்க வந்துட்டாங்கன்னு நினைக்காங்க, அந்த கோபத்தில் செய்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ்குமார் சிங் வர்சஸ் ஸ்டேட்டு, இதில் என்ன ஒரு ட்ரையல் கோர்ட்டில் அக்யூட்டல் கொடுத்துட்டான். ட்ரையல் கோர்ட்டில் அக்யூல் கொடுத்த பிறகு அவர் கல்யாணம் முடித்தார், கல்யாணம் முடித்து குழந்தையெல்லாம் கொண்டு குடும்பமாக இருக்கார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காங்க. அப்போ என்ன செய்வாங்க சுப்ரீம் கோர்ட்டு, ஐயா அவன் குடும்பமாக இருக்கான், வேண்டாம் தூக்கு தண்டனை வேண்டாம், நீ இதிலே போங்க அப்படின்னு கொடுக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுகளை பொறுத்து அவனுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்டு இருக்கா, என்ன இருக்கா, குடும்பம் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. மோஸ்ட்லி தே ப்ரிஃபர் டெத் சென்டென்ஸு வேண்டான்னு வச்சுருக்காங்க. 1-2 இடங்களில் மிக கொடூரமாக செய்த இடங்களில் மட்டும்தான் கொடுக்காங்க. இது ஒரு கேஸு, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, பாரத் ஃபக்கீரா திவார், 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டான், மர்டர் பண்ணான். ட்ரையல் கோர்ட் டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹை கோர்ட்டு அதெல்லாம் கிடையாது, செட் அசைடு அக்யூட்டட் அப்படின்ட்டான், விடுதலை பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் வரையில் இது டெத் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கணும், ஆனால் என்ன செய்ய, ஹை கோர்ட்டில் அக்யூட்டட் கொடுத்துட்டான். அதனால் அப்படி விடுதலைன்னு போனவனை தூக்கி பிடிச்சி நீ தூக்கு தண்டனை நான் சொல்லலை, அதனால் அவனை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். இனி செக்ஷன் 303
302 அப்போ நம்ம பார்த்துருக்குது மர்டர் அப்படிங்கிறதுக்கு மரண தண்டனை அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கோம். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் அ ரூலு, மர்டர் இஸ் அ எக்ஸப்ஷன். ரேரஸ்ட் ஆஃப் ரேர், நோ அதர் ஆப்ஷன் அதர் தேன் டெத்து அப்படின்னு 2 கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் டெத்து கொடுக்காங்க அப்படிங்கிறது பல தீர்ப்புகளில் வந்திருக்கு. மர்டர்னு மட்டும், மர்டருக்கு எக்ஸப்ஷன்ஸ் வந்தாங்கன்னா 304க்கு போக போகிறோம். இப்போ 303 ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. whoever being under sentence of imprisonment of life commits murder he shall be punished with death. அதாவது ஆயுள் தண்டனை உள்ள ஒரு கைதி ஒரு கொலை செய்தால் அவருக்கு மரண தண்டனை அப்படின்னு ஒரு செக்ஷன். இதை என்ன செய்தாங்க, ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஒரு ஜெயிலுக்குள்ளே சண்டை வந்துட்டு 2 பேர் கூட ஜெயிலுக்குள்ளே வச்சு ஒருத்தனை கொன்னுட்டாருன்னு வச்சுக்கலாம். அவர் ஆயுள் தண்டனை கைதி அடுத்து ஒரு மர்டரை பண்ணிட்டார் அப்படின்னா அவனை தூக்கில் போட்டு அவன் இனி உலகத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு செக்ஷன் 303 சொல்லுவான். ஆனால் என்ன, இந்த செக்ஷன் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் இல்லை, அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் வாய்டுன்னு மித்து வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ங்க கேஸில் சொல்லுவாங்க. என்ன ரீசன்? அதாவது நம்ம என்ன பார்க்கணும், கோர்ட்டு இவன் கொலை பண்ணியிருக்கானான்னு மட்டும்தான் பார்க்கணும். தண்டனையை பார்க்கறதுக்கு கோர்ட்டுக்கு ஆப்ஷனே இல்லை, டிஸ்கிரிஷனே இல்லை. ஆல்ரெடி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கியிருக்காரா, ஆமாம். கொலை பண்ணாரா, கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போது தண்டனையை பற்றி பேசுறதுக்கு ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் இல்லை. அங்கே ஒரே ஒரு வாய்ப்பு தான், குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் மரணம்தான் தண்டனை என்று கூறுகிறது. ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் இல்லை ஒன்று. இன்னொன்று, எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும், கான்ஸ்டியூஷனில் சொல்லுவாங்க. அப்போ அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கவன் செய்தான்னா வெளியே இருக்கவன் செய்தான்னா எல்லாவனும் ஈக்குவலாக தானே பார்க்கணும். குற்றத்தை பொறுத்து தான் நீங்கள் தண்டனை கொடுக்கணும். அவன் லைஃப் இம்ப்ரிசன் வாங்கி ஜெயிலுக்குள்ளே இருக்கவனுக்கு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது, மற்றவனை போல தான் அவனையும் ட்ரீட் பண்ணணும். அதனால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டான். இனி 304 2 விதமான தண்டனைகளை சொல்லுது. கமிட்ஸ் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். ஏன் இது நாட் அமௌண்டிங் டு மர்டர்? அமௌண்டிங் டு மர்டர் எங்கே வந்துடுது? 302. ஷால் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years. ஆயுள் தண்டனையோ அல்லது 10 வருஷ தண்டனை. எப்போ? if the act is done with the intention of causing is with the death is caused by if the act by which the death is caused is done with the intention of causing death or intention of causing such bodily injury. அந்த குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு இருந்தால் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக 10 வருஷ தண்டனை. ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட்டு, இஃப் த ஆக்ட் இஸ் டன் வித் த நாலேஜ் தட் இஸ் லைக்லி டு காஸ் டெத் பட் வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு காஸ் டெத் ஆர் காஸ் எனி பாடி இன்ஜுரி. முதல் பிரிவில் சொல்லக்கூடியது இன்டென்ஷன் இருந்தால், அங்கே கல்பபிள் ஹோமிசைடு நடந்திருந்தால் ஃபஸ்ட்டு பார்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் 10 years. இன்டென்ஷன் இல்லை, நாலேஜ் அப்படின்னு சொன்னால் செகண்ட் சைஸ். நம்ம செக்ஷன் 299 பார்க்கையில் 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று இன்டென்ஷன் டு காஸ் டெத், ரெண்டாவது இன்டென்ஷன் டு காஸ் இன்ஜுரி விச் இஸ் லைக்லி டு காஸ் டெத் 2. மூணாவது நாலேஜ் the act will likely to cause a death. அதாவது மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்த வேண்டும், அந்த காயம் ஏற்பட்டால் மரணம் நிகழலாம் என்று ஒரு நோக்கம் 2 ஃபஸ்ட்டில். மூணாவது தான் நான் இந்த செயலை செய்தால் அவர் இறந்தாலும் இறந்து விடுவார் என்ற அறிவு. அதைத்தான் பிரிக்கும் அவங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன வந்துடுது? 2 இன்டென்ஷனும்.
அந்த 299 மூணாவது பார்ட்டில் வரவங்க இந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு பார்ட் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத் ஆர் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடிலி இன்ஜுரி லைக்லி டு காஸ் டெத்துன்னு வந்தது அவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 வருஷ தண்டனை. ரெண்டாவது பார்ட்டு வித் த நாலேஜ் லைக்லி டு காஸ் டெத் வித்தவுட் த இன்டென்ஷன் டு காஸ் டெத். இந்த செயல் மூலமாக அவருக்கு மரணம் நிகழும் என்ற அறிவு, ஆனால் கொல்லணும்னு அறிவு இல்லை. அப்படியா இருந்தால் செகண்ட் பார்ட்டு அப்படிங்கிற அந்த 304 சொல்லுது. இப்போ பார்த்துட்டோம் 3 வகையான தண்டனைகள். பிரிவு 300 கீழ் கொலை என்று வருவது 302 மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. 299 கல்பபுள் ஹோமிசைடுன்னு வந்துட்டு 300 மர்டர்னு வராத விஷயங்களை 304 கொண்டு வரோம். 304 படி தண்டனை. 304 படி தண்டனையில் இன்டென்ஷன் இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு பார்ட்டு, இன்டென்ஷன் இல்லை நாலேஜ் இருந்ததுன்னா செகண்ட் பார்ட்டு. இன்டென்ஷனை பற்றி சொல்லக்கூடியது 299 கிளாஸ் ஏ அண்ட் பி, கிளாஸ் சி நாலேஜை பற்றி. 299 கிளாஸ் ஏ அண்ட் பியில் வந்தாருன்னா 304 ஃபஸ்ட்டு பார்ட்டில் வராரு. 299 கிளாஸ் சியில் வந்தார்னா 304 செகண்ட் பார்ட்டில் வராரு. இதுதான் தண்டனையை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இனி அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். சந்தேகம் கேட்கிங்களா? புரிஞ்சுட்டா? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இதை யார்கிட்ட கேளுங்க, சரியாக சொல்ல மாட்டாங்க. இதை புரிஞ்சிட்டுன்னு சொன்னால் இனி ஐபிஎஸ்சில் வர ஒன்றுமே இல்லை, நான் வேகமாக சொல்லிட்டு போயிடலாம். இனி அடுத்ததுக்கு போகிறோம். காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ், எனி ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் ஆக்ட் நாட் அமௌண்டிங் டு கல்பபிள் ஹோமிசைட். அவனுக்கு என்ன தண்டனை? 2 வருஷம் சிறை தண்டனை. நம்ம நேற்று பார்க்கும்போது சொன்னோம், ஒருவனை மரணம் ஏற்படுத்தினால் அவன் பல வகையில் வருவான்னு சொன்னோம். ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன் ஒருத்தனை கொன்னுட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனை கொண்டு வந்து கொலை தண்டனை உன்னை சிறையில் போடுதான்னு சொன்னால் அவனுக்கு சிறைன்னா என்னன்னு தெரியாது. அங்கே வச்சு சாப்பாடு இங்கே வச்சு சாப்பாடு தராங்கன்னு போவான். ஒன்று அது அஃபென்ஸ் இல்லை. சிறு குழந்தையோ இன்சைன் பேசனோ இருந்தால் அஃபென்ஸ் இல்லை. ரெண்டாவது இன்டென்ஷனும் இல்லை, நாலேஜும் இல்லை, நெக்லிஜென்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே 299 வரல, கல்பபிள் ஹோமிசைடு இல்லை. ஏன் காரணம்? இங்கே நெக்லிஜென்ஸ். அதுக்காக 304 செக்ஷன் வச்சுருக்காங்க. whoever causes death by any person by doing any rash or negligent act not amounting to culpable homicide. ஒரு கொலை நடந்தது, கொலை ஏற்படுத்தியவர் ஒரு மனிதர், அவர் சின்ன குழந்தையோ புத்தி சுவாதீனம் உள்ளவரோ இருந்தால் அது குற்றமே இல்லை. இது கொலை ஏற்படுத்தினார், அது குற்றம்தான், ஆனால் கல்பபிள் ஹோமிசைடில் வரல. காரணம் இங்கே நெக்லிஜென்ட்டு, ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் அப்படின்னு சொன்னால் 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு. இறப்பு ஏற்பட்டது காரணம் ஒருவர் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ், அசட்டு துணிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நெக்லிஜென்ஸுங்கிறது எப்போ வரும்னா, ஒரு டியூட்டி இருக்குது, பிரீச் ஆஃப் டியூட்டி வந்தால் நெக்லிஜென்ஸ் வருது. டியூட்டி என்னன்னா எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு நமக்கு பைக்கில் போகிறதுக்கு உரிமை இருக்க மாதிரி பக்கத்தில் சைக்கிளில் போகிறவனுக்கு உரிமை இருக்குது. அவன் உரிமையில் நடுவில் போகும்போது தான் நெக்லிஜென்ஸ் வருது. அவனுக்கு அவன் உரிமையை நம்ம மதிக்கணும், நம்ம உரிமையை அவர் மதிக்கணும். அவரும் பைக்கில் போகிறார், இவரும் பைக்கில் போகிறார், 2 பேருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அவன் வழியில் இவன் குறுக்க போனான்னா அவன் உரிமையில் இவர் போனார், அவன் உரிமையை தடுத்துட்டார். நெக்லிஜென்ஸுங்களோட பேசிக்கெல்லாம் அதான் சிவில் ரைட்டில் அதில் வருது, இங்கே கிரிமினலாக வருது. சிவில் ரைட்டில் எப்படி வருது? ஒருவன் அவனுடைய வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், இவர் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்.
இவர் வீட்டு குப்பையை அவர் வீட்டு முன்னால் போனால், இவர் வீட்டு கழிவு நீரை அவர் வீட்டுக்கு முன்னால் போனால், இவர் அவருடைய உரிமை பீஸ்ஃபுல் லிவிங்கை கெடுக்காரு. அங்கே நெக்லிஜென்ஸ் வருது, நியூசன்ஸ் வருது. அந்த மாதிரி உள்ள விஷயம். இதைத்தான் இதில் நெக்லிஜென்ஸ் என்னங்க தான் டிஃபைன் பண்ணலை, ரேஷிங் எதுவும் டிஃபைன் பண்ணல. எக்ஸ்பிரஸ் ஆஃப் இந்தியா வெர்சஸ் இடுபுக் அப்படிங்கிற ஒரு கேஸு 1881 உள்ள கேஸு ஜஸ்டிஸ் ஸ்ட்ரெயிட்டுங்கவர் சொல்லியிருக்கார். த கிரிமினாலிட்டி லைஸ் த ரன்னிங் த ரிஸ்க் ஆஃப் டூயிங் அன் ஆக்ட் வித் ரெக்லெஸ்னஸ் ஆர் இன்டிஃபரன்ஸ் ஆஸ் டு தி கான்சிக்வன்சஸ். அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்குங்கிறத கவனத்தில் கொள்ளாமல் செய்யக்கூடிய காரணம் ரேஷ் அப்படின்னு. ரோட்டில் போகிறாங்க, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், மரணம் ஏற்படும், நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் அப்படி நல்லா தெரியுது. மெயின் ரோட்டில் 200 கிலோமீட்டர், ஹைவேல 200 கிலோமீட்டர் வேகத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது ரேஷ். எதனால்? இன்டிஃபரன்ஸ் ஆஸ் டு த கான்சிக்வன்சஸ். அங்கே தெரியுதா நமக்கு இவ்வளோ வேகம் போனால் ஆபத்துக்கள் அதிகம், விபத்துகள் ஏற்படலாம், மரணம் ஏற்படலாம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட மாட்டேங்க. அதைத்தான் அவங்க ரேஷ் அப்படின்னு சொல்லுவார். ஹைகோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நீடா மார்ட்டி நாகபூஷணம்ங்க கேஸு அதில் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் விரிவாக இருக்கும். கல்பபிள் ரேஷ்னஸ் மீன்ஸ் ஆக்டிங் வித் அ கான்சியஸ்னஸ் தட் மிஸ்சீவியஸ் ஆர் இல்லீகல் கான்சிக்வன்ஸ் மே ஃபாலோ பட் ஹோப்பிங் இட் வில் நாட். அதான் நம்ம இப்படி போகிறோமே, ஆபத்துகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தெரியுது, வேகமாக போகிறோம், ஆபத்துகள் இருக்குது. ஆனால் என்ன, ஹோப்பிங் தட் இட் வில் நாட். ஆனால் நடக்காது. நான் பெரிய கண்ட்ரோல் வச்சுருக்கேன், நம்ம வண்டி நல்ல வண்டி, பிரேக் அடித்த இடத்துல நிற்கும், அப்படி ஏதாவது வந்தால் நான் பிரேக்கை மிதிப்பேன், நிற்பேன். அந்த மாதிரி இது ரேஷ். இல்லீகல் கான்சிக்வன்சஸ்ஸு, மிஸ்சீவியஸ் கான்சிக்வன்சஸ் எல்லாம் நடக்கு அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சுட்டே இவங்க அது நடக்காதுன்னு நம்பிக்கையில் போகிறான். The culpability in the case of rashness arises out of person concerned acting despite consciousness. அது தெரிஞ்சுக்கிட்டே அது நடக்காது அப்படின்னு செய்து போகிறான் இல்லையா, அங்கே தான் அவனுடைய குற்றச்செயல் நடக்கு அப்படிங்க. கிராஸ். அதே போல் நெக்லிஜென்ஸ்னால் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விடுது. நெக்லெக்ட் டு டூ, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போகுது. ஒரு ரீசனபிள் பர்சன் செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் போகிறான் அப்படின்னா அவன் நெக்லிஜென்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறது தான் அளவுகோல். ஒரு ரீசனபிள் பர்சன் செய்த போடுவேன். கிராஸ் அண்ட் கல்பபிள் நெக்லெக்ட்டுங்கிறது வேணும்னே செய்யலை, ப்ராப்பர் கேர் எடுக்கலை, அடுத்தவனுக்கு காயம் ஏற்படும்னு எடுக்கலை அப்படின்னு. உதாரணம் சொல்லுவேன். ஒருத்தர் சர்ஜரி, ரீசனபிள் கேர் அவர் எடுக்கார், அவருக்குள்ள உடையெல்லாம் போடு, தேவையானதெல்லாம் அதெல்லாம் செய்தார், நார்மல் கோர்ஸில் செய்தார்னா செய்துட்டார். அதில் நெக்லிஜெண்ட்டாக இருக்கார். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கத்தரிக்கோலை உள்ளே வச்சு தைச்சிட்டாருன்னா நெக்லிஜெண்ட். இதுதான் நெக்லிஜென்ஸ். அவருடைய வேலை என்ன, ஆப்ரேஷன் முடித்தா எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பொருள் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். உள்ள கத்தரிக்கோலை உள்ளே வச்சு தைச்சிட்டார். இது நான் கத்தரிக்கோலை சும்மா சொல்லலை, இதுக்கு ஒரு கேஸே இருக்குது. கத்தரிக்கோலை உள்ளே வச்சு தைக்காருன்னு ஒரு கேஸு. அவங்க திரும்ப வயிற்றுல உள்ளே போகிறானுங்க, எல்லாம் நடக்க, அதெல்லாம் இல்லை, வேற ஒரு டாக்டர் வந்து அதை எடுத்து பார்க்காங்க. இந்த மாதிரி உள்ள கேஸு. அப்போ நெக்லிஜென்ஸ்னால் பை மிஸ்டேக் ஒரு விஷயத்தை அதை செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டார். இதில் தான் கிராஸ் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு வராங்க. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஆப்ரேஷன் பண்ணார், ஆப்ரேஷன் பண்ணவன் இறந்துட்டாங்க. அப்போ டாக்டர் ஆப்ரேஷன் நெக்லிஜெண்ட்டாக செய்தார், அதனால் இந்த சட்டத்துக்குள்ளே இந்த பிரிவுக்குள்ளே கொண்டு வாங்க, அவரை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைக்கலாம்.
செக்ஷன் 304 நெக்லிஜெண்ட்டு, டாக்டர் நெக்லிஜெண்ட்டாக இருந்தார், அதனால தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க, இவனை பிடிச்சி உள்ளே வைங்கன்னு கோர்ட்டுக்கு வருவாங்க. இப்படி வந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் ஒரு 10% 20%ஆவது ஃபெயிலியர் இருக்கும். அவ்வளோ கேஸ் வரும். அப்போ கேஸ் வந்து என்ன செய்வாங்க, டாக்டர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இதில் நார்மல் கோர்ஸில் அவருடைய சூழ்நிலையில் ஒருத்தர் என்ன செய்வாரோ அதை செய்தால் நெக்லிஜென்ஸ் இல்லை அப்படிங்க. அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் நோ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இன் ஹிஸ் ஆர்டினரி சென்ஸ் அண்ட் ப்ரூடன்ஸ் ஹாவ் டன் ஆர் ஃபெயில்டு டு டூ. அவரோட ஆர்டினரி ப்ரூடன்ஸில் ஒரு சாதாரண மெடிக்கல் ப்ரொஃபஷனல் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டார் அப்படின்னா நெக்லிஜென்ஸு வரலாம். அதுலேயும் பின்னால் வருது, அவர் மனப்பூர்வமாக கொல்லணும்னு நினச்சி செய்யணும் அப்படின்னா தான் வரும்னு வேறு ஒரு கேஸில் சொல்லுவாங்க. இது எப்படி முடிவு பண்ணாங்கன்னா அந்த கேஸுகளை கடைசியாக, ஏன்னா ஒரு டாக்டரை பார்த்திங்கன்னா அவர் மாத்திரையிலே சரியாகும்னு நினைப்பார், இன்னொரு டாக்டர் இது இன்ஜெக்ஷன் போட்டாலாம் சரியாகும்னு நினைப்பார், இன்னொரு டாக்டரு இது சர்ஜரி பண்ணலாம் செய்யணும். ஒரே நோயாக தான் இருக்கும் நமக்கு. ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய இது வேறு. இது மாத்திரை கொடுத்தா 1 மாதம் ஆகும்னு பார்ப்பார், அவர் ஊசி போட்டால் இன்ஜெக்ஷன் போட்டால் 1 வாரம் ஆயிருப்பார், அவர் சர்ஜரி போட்டால் நாளைக்கே எழுந்திரிச்சு நடந்துருவானான்னு பார்ப்பார். அது அந்த மாதிரி. அதனால தான் மெடிக்கல் ப்ரொஃபஷனலில் ஆர்டினரி சென்ஸ் ஆஃப் ப்ரூடன்ஸ் உள்ள டாக்டர்ஸ் என்ன செய்வாங்களோ அதை செய்தீங்கன்னா நீங்கள் நெக்லிஜெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் அப்போ இந்த செக்ஷனில் என்ன பார்க்கணுன்னா ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்னு பார்க்கும். ரேஷ்னா என்னன்னு சொன்னால் ஆபத்துக்கள் விளையும், இது நல்லா தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே அவன் அந்த ஆபத்து விளையாது அப்படின்னு ஆபத்து வராதுன்னு ஒரு அசட்டு துணிச்சல், அதுதான் ரேஷ். நெக்லிஜென்ஸ்னால் அஜாக்கிரதையாக இருந்தார் அப்படின்னு. மெடிக்கல் நெக்லிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அஜாக்கிரதைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதில் சிவிலும் கிரிமினலும் நெக்லிஜென்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு இழப்பு ஏற்படுத்தால் அந்த தனிப்பட்ட நபர் மீது நம்ம கோர்ட்டில் போய் ஒரு இதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த டாக்டர் நெக்லிஜெண்ட்டாக இருந்தார், எனக்கு நஷ்ட ஈடு தாங்கன்னு நீங்கள் சிவில் ரைட்டுக்கு போகலாம். அங்கே போய் நீங்கள் அவரோட நெக்லிஜென்ஸை ப்ரூவ் பண்ணலாம். அவரை கிரிமினலை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ளே வைக்கணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அங்கே என்ன இருக்கணும், த எலமெண்ட் ஆஃப் மென்ஸ்ரியா மஸ்ட் பி ஷோன். அவருக்கு இன்டென்ஷன் இருக்கணும், இந்த பேஷண்ட்டு சாக வேண்டும் அப்படின்னு நோக்கத்தோடு செய்தார்னு சொன்னாலாம் வரும். ஒரு ஹையர் டிகிரி ஆஃப் நெக்லிஜென்ஸ் வேணும். சிவிலுக்கு அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் டிகிரி குறையாக இருந்தால் போதும். ஏதோ தப்பாக நடந்து போச்சு, தெரியாமல் கத்தரிக்கோலை உள்ளே வச்சு தைச்சிட்டேன் அப்படின்னு அங்கே போய் அவன் கேட்கலாம். இங்கே வேணா கத்தரிக்கோலை எங்கள் அம்மா இறந்து போகணுன்னு தான் கத்தரிக்கோலை உள்ளே வச்சு தைச்சார் அப்படின்னு மகன் போய் இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணணும். கிரிமினல் நெக்லிஜென்ஸுக்கு மென்சரியா வேணும், இன்டென்ஷன் வேணும். அப்போ தான் செக்ஷன் 304A வர முடியும். அல்ல சிவில் ரைட்டுக்கு போகணும்னா நெக்லிஜென்ஸ்னால் கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் போனால் போதும். இது ஹையர் டிகிரி வேணும் அப்படிங்க. ஜுகன்கான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேசில் ஒருத்தன் ஒரு வைத்தியர் என்ன செய்தார், அவன் கண்ட்ரி மெடிசன்லாம் கொடுத்தான், இந்த மருந்துகள்லாம் கொடுத்தான். அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்போது அவன் இது அவங்களுக்காக தான் செய்தேன், அவங்க நன்மைக்காக தான் செய்தேன், அவங்க கேட்டுக்கிட்டு தான் செய்தேன் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னான். அதெல்லாம் முடியாது, நீ ப்ரூஃப் பண்ணலை, இதெல்லாம் செய்தால் நோய் குணமாகும்னு தெரியலாம். சில பச்சிலைகளை கொடுக்குது, சிலருக்கு நல்லாயிருக்கும், சிலருக்கு இருக்காது, அந்த மாதிரி உள்ளது. அவங்க ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ், நீ கொடுத்துருக்க மருந்துகளை பார்த்து ரொம்ப கண்ட்ரி மெடிசன் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸு, இதை நான் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு அதான் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸில் அவனை தண்டித்தான். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்து டவுரி டெத்தை பற்றி பார்க்கலாம். போகலாம். அடுத்து டவுரி டெத்துங்கிறது 304B. இது வரதட்சணை கொடுமை காரணமாக இறந்து போகிறவங்களுக்காக வச்சுருக்காங்க. The death of a woman is caused by burns, bodily injury or occurs otherwise than under normal circumstances. ஒரு பெண் இறக்க வேண்டும். எதன் காரணமாக இறக்க வேண்டும்? காயங்கள் அல்லது தீக்காயங்கள், நார்மலான சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லாமல் இறக்கணும்.
இறப்பில் நார்மல் இல்லை, அப்படி உள்ள சூழ்நிலையில் இறக்கணும். 7 வருஷத்துக்குள்ளே இறக்கணும். அவள் இறக்கிறதுக்கு முன்னால் அவளை கொடுமைப்படுத்தியிருக்கணும். அந்த கொடுமை வரதட்சணைக்காக இருந்திருக்கணும். அப்படின்னா அது டவுரி டெத்து அப்படின்னு டெஃபனிஷன் கொடுக்காங்க. அப்படி டவுரி டெத்துன்னா 7 வருஷம் தண்டனை. செக்ஷனில் சொல்லியிருக்குது மரணம், ஒரு பெண்ணினுடைய மரணம், அவள் திருமணமாகி 7 வருடங்களுக்குள் மரணம். மரணத்தின் காரணம் தீக்காயம், உடம்பில் காயம் அல்லது வழக்கமான சூழ்நிலைகள் அல்லாமல் ஒரு மரணம். மரணத்திற்கு சற்று முன்னர், சூன் பிஃபோர் டெத், அவள் கொடுமைப்படுத்தப்பட்டாள் கணவனால் அல்லது அவருடைய வீட்டாரால். அதில் வரதட்சணை காரணமாக கொடுமைப்படுத்தப்பட்டாள். இப்படி செய்தீங்கன்னா 7 வருஷம் தண்டனை அப்படின்னு. இப்போ இத்தனையும் கண்டிஷன், 7 வருஷம் எப்படின்னு. டவுரி அப்படிங்கிற விஷயத்த டிஃபைன் பண்ணது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டில் செக்ஷன் 2ல் இருக்குது. டவுரின்னா என்ன, வரதட்சணைன்னா என்ன? எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி கிவன் ஆர் அக்ரீட் டு பி கிவன். ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது வேல்யூபிள் செக்யூரிட்டியாக இருக்கலாம். வேல்யூபிள் செக்யூரிட்டி நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டி கிவன் ஆர் அக்ரீட் டு பி கிவன், கொடுத்தது அல்லது கொடுக்க சம்மதிச்சது. நேரடியாக அல்லது மறைமுகமாக, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி கொடுக்கிறது அல்லது கொடுக்க சம்மதிச்சது நேரடியாக அல்லது மறைமுகமாக. பை ஒன் பார்ட்டி டு த மேரேஜ் டு த அதர் பார்ட்டி, திருமணத்தின் ஒரு பகுதியினர் வேறொரு பகுதிக்கு கொடுக்காங்க. அல்லது ஒருவருடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், பை த பேரண்ட்ஸ் ஆஃப் எய்தர் பார்ட்டி த மேரேஜ் ஆர் பை எனி அதர் பர்சன் டு எய்தர் பார்ட்டி ஆஃப் த மேரேஜ். அதாவது அவங்களே கொடுக்கணும்னு இல்லை, அங்கே குடும்பத்தார் கொடுக்கன்னு ஏற்றுக்கிட்டாங்க. அட் ஆர் பிஃபோர் ஆர் எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ் இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ். வரதட்சணைன்னா என்ன? ஒரு சொத்து அல்லது மதிப்புக்குரிய செக்யூரிட்டி கொடுக்காங்க, கொடுக்க சம்மதிக்காங்க. நேரடியாக கொடுக்காங்க, மறைமுகமாக கொடுக்காங்க. மேரேஜில் ஒரு பார்ட்டியை அடுத்த பார்ட்டி கொடுக்காங்க. கணவன் மனைவி கொடுக்கா, மனைவி கணவனும் கொடுக்கான்னு வச்சுக்கலாம். ஒன் பார்ட்டி அடுத்த பார்ட்டி. அல்லது பேரண்ட்ஸ், அவர்களுடைய தந்தை தாய் பேரண்ட்ஸ், ஒரு குடும்பம் வேற ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கு. இது அப்போ கொடுக்கறத பற்றி சொல்லிட்டாங்க. சொத்து கொடுக்கலாம், வேல்யூபிள் செக்யூரிட்டி கொடுக்கலாம் அல்லது கொடுக்க சம்மதிக்கலாம். நேரடியாக கொடுக்கலாம், மறைமுகம் கொடுக்கலாம், ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி கொடுக்கலாம், அல்லது ஒரு குடும்பம் அவனுடைய பெற்றோர்களோ வேறு யாரோ அடுத்தவங்களும் கொடுக்கலாம். அப்போது பெண் வீட்டார் மனைவிக்கு கணவன் வீட்டார் கொடுக்க மாதிரி மாறி கூட இருக்கலாம். இதில் பெண் வீட்டார் அப்படின்னு சொல்லலை, டவுரின்னு வருது. ஆனால் டவுரிங்கிறது இறப்பை பற்றி சொல்லுது, ஒரு பெண்ணுங்கிறத தான் வருது. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு பணம் கொடுக்காங்க அல்ல கொடுக்க சம்மதிக்காங்க தான் பொதுவான. இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ், திருமணம் சம்மந்தப்பட்டா இருக்கணும். அது அப்போ கொடுக்காங்களாம் அல்லது பின்னால் கொடுக்கலாம் அல்லது முன்னால் கொடுக்கலாம். அட் ஆர் பிஃபோர் ஆர் எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ். 3 ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸை எங்கே வச்சுட்டாங்க. அந்த நேரம் கொடுக்கலாம், அதுக்கு முன்னால் கொடுக்கலாம், அதுக்கு பின்னால் கொடுக்கலாம், கல்யாணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விளக்கமாக சொல்லுதாங்க. கல்யாணத்துக்கு நகை போடுது அதெல்லாம் சரி, அதுதான் இதில் வரும். கல்யாணத்துக்கு பின்னால் குழந்தை பிறந்து காது குத்துது, அதுக்கு நீங்கள் காதுக்கு கம்மல் வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கிறது டவுரியில் வராது. ஏன்னா அங்கே என்ன மேரேஜ் சம்மந்தமாக தான் இருக்குது. அதுக்கு பின்னால் பை கஸ்டம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை இதுக்குள்ளே கொண்டாடாதீங்கன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போ திருமணம் சம்பந்தமாக கொடுக்குது. இதில் எக்ஸப்ஷன்
டோவர் ஆர் மகர் இந்த கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ முஸ்லீம் பர்சன் இல்லாமல் இதுக்குள்ளே கொண்டு வரல. அவங்க தனியாக டவுரிக்குள்ளே முஸ்லீம் பர்சன்லாம் சேர்க்கலை அப்படின்னு வந்துட்டு. அப்போ 3 அக்கேஷன் வருது. கல்யாண சமயம், கல்யாணத்துக்கு முன்னால், கல்யாணத்துக்கு பின்னால் 3 அக்கேஷன் வருது, எல்லாம் வருது. இதுதான் டவுரின்னு வந்துட்டு. டவுரி என்னன்னு பார்த்துட்டோம். இந்த டவுரியை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்கங்கிறதுல சூன் பிஃபோர் ஹர் டெத் அப்படின்னு வந்திருக்கு. அது என்னங்கிறத பல தீர்ப்புகளை பல விதமாக சொல்லுவாங்க. ப்ராக்சிமிட்டி டு த டெத் அது எப்படி இருக்கணும்? அதுக்கு முந்தின நாள் தான் செய்யணுமா? ஒரு வாரத்துக்கு முன்னால் புருஷன் சத்தம் போட்டிருப்பார், இவ அதையே நினச்சி கிடந்துட்டு ஒரு வாரம் கழித்து அதையே நினச்சிட்டு இறந்துருக்கலாம். சூன் பிஃபோர் த டெத்துங்கிறத ப்ராக்சிமிட்டியை நீங்கள் ப்ராசிக்யூஷனில் சொல்லணுங்கிறதுக்கு பல தீர்ப்புகள் இருக்குது. குரியல்ட்டி பெர்சிஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். என்னாலும் மாமியார் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா, நீ அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் போய் இறக்கலாம், இல்லாட்டா அவங்கள கொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த cruelty of harassment or demand for dowry is shown to have persisted, it shall be deemed to be soon before death. ஒரே நாள் சத்தம் போட்டாங்கன்னு இல்லை, பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதனால் அதுக்கு பின்னால் அவங்கள கொன்னுட்டாங்கன்னு வைக்கலாம். அது எப்படி? சூன் பிஃபோர் டெத்து அதில் வருது. cruelty harassment has to be meted out soon before death. அதில் ப்ராக்சிமிட்டி டெஸ்ட் வேணும். ப்ராக்சிமிட்டினா அது காரணம்தான் இந்த இறப்பு நடந்தது அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறா. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதில் இருக்கையில் நடத்த சரியில்லைன்னு கொண்டுட்டாங்கன்னு வச்சா டவுரி டெத்துக்குள்ளே நம்ம இதை கொண்டு வர முடியாது. அப்படி டவுரி காரணமாக ஒரு பெண் இறந்தாள் அப்படின்னா தான் இதுக்குள்ளே வருது. அதுக்கு பிறகு இதில் ஹலோ இப்போ டவுரி கேட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணே சூசைட் கமிட் பண்ணிட்டு அப்படின்னா டவுரி டெத் வருமா? அதுக்கு தனி செக்ஷன் இருக்கா? தற்கொலை இல்லை, பின்னால் செக்ஷன் இருக்குது. தற்கொலைக்கு தூண்டினார் அப்படின்னு ஒரு செக்ஷன் வருது. இதில் இல்லை. அது குரியல்ட்டி அப்படின்னு வருது. அடுத்து கொடுமைப்படுத்துது செக்ஷன் 498A ஐபிசியில் சொல்லுவாங்க. willful conduct which is of such nature as is likely to drive a woman to commit suicide or to cause grave injury or danger to life, limb or health. Harassment of woman where the harassment is with view to coercing her any person relating to her to meet unlawful demand property valuable security. ஒரு பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதை நாங்கள் கொடுமைப்படுத்துதல்னு எடுத்துக்கிட்டோன்னு 498A சொல்லுவாங்க. ப்ரிசம்ஷன்ஸ்னு வருது டவுரி டெத்தில். எப்படின்னா, பெண் இறந்திருக்கிறாள், 7 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டா, அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே 113 எவிடன்ஸ் ஆக்டில் அது டவுரி டெத்து தான் அப்படின்னு ப்ரிசம்ஷன். ஆப்போசிட் சைடு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு ஐயா இது டவுரி டெத் இல்லை, அவள் தானாக இறந்து கிடந்தா, இல்லை சோமில்லாமல் இருந்தா, நாங்கள் கொடுமைப்படுத்தலை அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்லணும். ப்ரிசம்ஷன் இருக்குது. 7 வருஷம் காயங்கள் இப்படி இருந்ததுன்னா அது டவுரி டெத்துன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு 113Bயில் ஒரு ப்ரிசம்ஷன் கொடுத்தாச்சு. ப்ரிசம்ஷன்னா எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ஸை வச்சுட்டு கோர்ட்டே இது இப்படி தான் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. ஆப்போசிட் சைடு என்ன செய்யணும்? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவனுக்கு போயிடுது. அவங்க அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும். இது டைம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக எடுக்காங்க. டைமை ரொம்ப டூ லேட் ஆர் டூ ஸ்டேல் அப்படின்னு இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் சத்தம் போட்டாங்க,
இறந்துட்டாங்க அதை டவுரி டெத்துன்னு நான் கொண்டு வரோம் அப்படின்னு கொண்டு வர முடியாது. டவுரி டெத்துன்னு சொன்னால் இறந்தார்கள் காயத்தோடு அல்லது தீக்காயத்தோடு அல்லது சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையில் இறந்தாங்க, 7 வருஷத்துக்குள்ளே இறந்தாங்க, அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் டவுரி டெத்து அப்படின்னு வருதுங்கதா செக்ஷன் 304A பார்க்கும். இனி 305 அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்டு ஆர் இன்சேன் பர்சன். 18 வயசு கீழே உள்ளவன் அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அல்லது தன்னால் இன்னும் முடிவு பண்ண முடியாத பலகீனமான ஒரு ஆள், ஒரு முட்டாள் அல்லது ஒருவன் போதையில் இருக்கவன், இவனை ஒருத்தனை சூசைட் பண்ணதுக்கு ஒருத்தர் செய்தார், அவனை சூசைட் செய்ய தூண்டுதார், அவன் சூசைட் பண்ணதான் தற்கொலை செய்ய தூண்டுவது. யாரை இதில் சொல்லியிருக்கக்கூடிய 5 பேரை 18 வயசுக்கு கீழே இன்சேன் பர்சன் அல்லது மிக பலகீனமான ஒரு மனிதர், ஒரு முட்டாள் அல்லது ஒருத்தன் போதையில் இருக்கவனை செய்தீங்கன்னா டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட்டு. இங்கே டெத்து கூட கொடுக்காங்க இவங்களுக்கு, டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது டேர்ம் நாட் எக்ஸீடிங் 10 years அப்படின்னு வருது. இனி 306 அபட்மெண்ட் ஆஃப் சூசைடு, தற்கொலைக்கு தூண்டுதல். இதான் நீங்கள் கேட்ட சந்தேகத்தில் வருது. 7:50 ஆகிட்டு, சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அல்லது க்ளோஸ் பண்ணுவோம்.